சிவனுக்காக டன் கணக்கில் செய்யப்படும் சாதம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கங்கைகொண்ட சோழபுரம் கோயிலுக்கு தான். ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு இன்னைக்கு கங்கைகொண்ட சோழபுரத்துல அன்னாபிஷேக விழா நடைபெறுது. இதற்காண்டி சிவன் மேல சாத்த தான் டன் கணக்குல சாதம் செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க அன்னாபிஷேகம் செய்ய 2 டன்னில இருந்து 3 டன் வரையும் அரிசி மூட்டைகள் வந்திருக்கு. இத பல மக்கள் தானமாவும் வழங்கியிருக்காங்க. ஒரு பெரிய பாய்லர்ல நீரை கொதிக்க விட்டு அதுல இருந்து வரும் நீராவி மூலம் தான் அரிசி சாதம் ஆகுது. இந்த அன்னாபிஷேக விழாவை பார்க்க இன்னைக்கு இந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. காலையிலேயே கூட்டம் வர தொடங்கிடுச்சு. காலையில 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆன இந்த வேலை மதியம் 2 மணி வரையும் இருக்கும். அது வரையும் இந்த டன் கணக்குல அரிசியை சாதமாக்குவாங்க. நல்லா வெந்த சாதத்தை ஒரு சாக்குல எடுத்துட்டு போய் அதை நல்லா ஆற வைப்பாங்க. அந்த ஆற வச்ச சாதத்தை சிவன் கிட்ட எடுத்துட்டு போக ஒரு ட்ராக்கே போட்டு வச்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி எல்லாம் பல விறகடுப்புல அரிசியை வடிச்சுதான் தலையில தான் சிவன் கிட்ட தூக்கிட்டு போவாங்களாம். இப்ப வேலை ரொம்பவே சுலபம் ஆயிடுச்சு. வடிச்ச சாதத்தை நல்லா ஃபேன் காத்துல ஆற வச்சு அதற்கப்புறம் இது போன்ற கூடைகளை நிரப்பி ஒவ்வொன்றா இந்த ட்ரேல அடுக்கிடுவாங்க. சாதம் வடிக்க வடிக்க அதை சிவன் கிட்ட கொண்டு போயிடுவாங்க. 13 அடி உயரமான அந்த சிவலிங்கத்துக்கு தொடர்ந்து அலங்காரம் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ட்ரேல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கூடி அடுக்குன பிறகு அதை அலேக்கா தள்ளி விடுவாங்க பாருங்க. இப்படி போற ஒவ்வொரு கூட சாதத்தையும் சிவன் மேல சுற்றி வைக்கப்பட்ட பெரம்பு வலைகளுக்கு நடுவுல வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. இதுல உள்ள ஒவ்வொரு சாதமும் ஒரு சிவலிங்கத்துக்கு சமமானதான். இந்த விழாவுக்கு நம்ம போனா கோடி சிவலிங்கங்களை தரிசனம் பண்ண புண்ணியம் நமக்கு கிடைக்கும். சாயந்தரம் 5 மணிக்கு தான் அலங்காரம் முடிஞ்சு தீபாராதனை நடக்கும். சிவன் மேல சாத்தப்பட்ட பிரசாதத்தையும் அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட வழங்குவாங்க. அந்த சாதத்தை நம்ம சாப்பிட்டா நமக்கு நிறைய நன்மைகள் வரும்னு சொல்றாங்க. இது இந்த கோயிலோட 39வது வருஷம். இந்த விசேஷத்துக்காண்டி வருஷம் வருஷம் காஞ்சி மடத்துல இருந்து நிறைய தானம் பண்றாங்க.